வணக்கம் ஜெகநாதன். வணக்கம் மோவின்ராஜ். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வருது. பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விவாத பொருள் பெரிய அளவு பேசிக்கொள்ளாம இருக்கு. நேற்றைய தினமும் ஒரு பாரிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்க முயற்சித்தார். ஆனால் அது தடுக்கப்பட்டதோ இல்லை ஒரு விடயமும் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினமும் சில விடயங்களை முன்வைத்திருக்கு. அதை குறிப்பாக நீட் பாஸ் திணைக்களம் மன்னார்ல இருந்து மாற்றப்பட்டது. குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனைகளை கடத்தொழில் அமைச்சர் சரியான முறையில் அணுகவில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கு. சில விஷயங்கள் நான் கேட்கையே அவர் என்ன வாய முடிக்கின்ற விஷயங்களை சொல்லுவார். இதே இவர்கள் சொன்னதால, அமைச்சர் சொன்னதால பேசாம எல்லாரும் இருக்கிறீங்க. இதே நாங்க செய்திருந்தால் நீங்க எப்படி நடந்து கொண்டிருப்பீங்க? சும்மா முராஜி பார்த்தாலே அந்த வழக்கு இந்த வழக்குன்று அப்படி அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காரு. சரி, அந்த காணொலியை நாங்கள் இப்போ பார்க்கலாம் இல்லையா? காணொலியை போட போறீங்களா? சரி, அதே போடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நான் கதைக்க போன்ற விடயம் வடக்கு மாகாணத்தில் மொத்தம் 33 லட்சம் மக்கள் வாழுகின்ற வடக்கு மாகாணம். அதை பார்த்தீங்கன்னா மன்னார், அதே நேரத்தில் கிளிநொச்சி, அதே நேரம் முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், இந்த 4 பிரதேசங்களையும் இருக்கிற மக்கள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இதில் என்னுடைய நண்பர் அண்ணா எங்களுடைய நானா காதர் மஸ்தான் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது வன்னி, முக்கியமாக முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமடக்கரநாதன் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மன்னார்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வாழுகின்ற மக்களில் 50,000 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1,10,000. அந்த மொத்தமாக வடக்கு மாகாணத்தில் 1,10,000 மக்கள் அல்லது 50,000 குடும்பங்கள் தனியே மீனவ தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழுகின்ற ஒரு சமூகம். அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கனிய மணல் அகழ்வு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் நினைக்கிறோம் ஆற்று பகுதியில் தான் கனிய மணல் அகழ்றோம் என்று, ஆனால் இல்லை, கடற்கரைகளில் தான். அது 30 NBP அரசாங்கத்தின் காலங்களில் இந்த கனியமணல் கூட்டுத்தாபனம் இவர்களுடைய படிமம் வழங்கப்படுகிறது கொழும்புல மத்தியில் வச்சுக்கொண்டு. ஆகவே அங்கே மன்னார் பகுதிகளில், முல்லைத்தீவு பகுதிகளில் முக்கியமாக இந்த கடல் மண் அள்ளப்படுகின்ற போது இந்த கண்டல் தாவரங்கள் மிக மோசமாக அழிக்கப்படுகின்றன. அதை விட எங்களுடைய செல்வனண்டே கதைக்க வேண்டிய விடயம், அவருடைய டைம் இல்லாதபடி எனக்கு அவர் சொல்ல சொன்னதை நான் சொல்கிறேன். மன்னாரில் இன்றைய தினம் விவசாய திணைக்களத்தை மன்னாரில் இருந்து வவுனியாக்கு இடம் மாட்டி இருக்கிறார்கள். நீர்ப்பாசன திணைக்களத்தில் இந்த நீர்ப்பாசன திணைக்களம் என்றது மன்னாரில் தான் அதிகூடிய விவசாயம் செய்கின்ற இடம். ஆகவே நீர்ப்பாசன திணைக்களம் அங்கிருந்து மாற்றப்பட்டது மன்னார் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை முறையாக தான் நான் பார்க்கிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மன்னார் மண்ணில் காற்றாலைகள், எத்தனை ஆயிரம் காற்றாலைகள் கொண்டு வந்து திரும்ப நடப்படுகின்றன. அதை கதைக்க வேண்டிய அந்த சமூகத்தில் இருக்கிற பிரதிநிதித்துவப்படுத்துகிற உறுப்பினர்களுக்கு கருத்துக்கள் வழங்கப்படுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசர அமைதி இருக்கிறார், ஆனால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இதில் இருந்தார், ஓடிட்டார். நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால் ஜப்னா கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல நான் போயிருக்கிறதுல வெளியவோ ஓடு ஐயோ என்று கத்துக்கிட்ட ஒரு நிலைமை தான் எங்களுடைய அமைச்சருடைய நிலைமை. ஒரு ஐயா ஒரு விஷயத்தை கேட்டா ஐயோ இது யாரோ களவெடுக்கிறாங்க, யார் களவெடுக்கிறாங்க, யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டா வெளியே போன நீ இதுல இருக்கலான்னு கேவலமாக படு கேவலமாக. நான் இதை எங்க போய் இதே நாங்க சொல்லி இருந்தா ராஜகாரிய பாதாகிரி ஏன்னு அப்படி கதா கிடக்க நாங்கள் இதே விஷயத்தை செய்திருந்தால் போலீஸ்காரர் முறைஞ்சு பார்த்தால் முன்னோடி என்பதாரு. ஆனால் அமைச்சர் பேசினால் ஒன்றுமே இல்லை. அதுக்கெல்லாம் அடுத்த நான் சொல்றேன், நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்றால் வடக்கு கிழக்குல ஐயா மீன்பிடி சமூகம் கிட்டத்தட்ட 1,00,000 கிழக்குமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முஸ்லீம் சமூகமும் தமிழ் சமூகமும். வடக்குல மன்னார்ல முஸ்லீம் மக்கள் கூட மீன்பிடியா வாழ்வாதாரங்களை கொண்டு இயங்குகிற சமூகம். அந்த சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மின்சார வெட்டு மன்னார்ல நிம்மதியா நித்திர உள்ளாத மன்னார்ல தான் இலங்கையில் அதிகூடிய காற்றாலைகள் இருக்கிற இடம் மன்னார். என்னுடைய இதயம் உங்களுக்கு தெரியும், சிந்துஜாவினுடைய கொலை வழக்கால தான் முதலாக சிறை என்றா என்னன்னு பார்த்தேன் நான். இன்றைக்கு சிந்துஜாவை கொலை செய்தார்கள், பணி நீக்கம் செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கிறார்கள். முடிக்கிறேன். யாவே தயவு செய்து இந்த ஹெக்டர் அப்காமி அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை முக்கியமாக இதுல மீன்பிடி அமைச்சர்கள் இருந்திருக்கணும். அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த வாகனங்கள்ல பின்பக்கங்கள்ல 10 கிலோ இறால் 20 கிலோ மீன் ஏற்றதை விட்டு போட்டு தயவு செய்து இந்த விடயங்களை கருத்தில் எடுக்க சொல்லி நன்றி. சிறைச்சாலை கலவரங்களும் நடைபெற்றிருக்கிறது, பல உயிர்களும் பலியாயிருக்கிறது. குருட்ட சிறைச்சாலையில் 2 உயிர்கள் பலியாயிருக்கின்றது. இப்போ இந்த 5 சிறை கலவரங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5க்கு மேலே சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதையும் தாண்டி யாழ்ப்பாண சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியில் கொண்டு போகின்றார்கள். அதாவது அடிபடக்கூடிய இரும்பு பொருட்கள், அதில் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்புறப்படுத்துறார்கள். கைதிகளாலே அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றது. கைதிகள் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் என்ன இலங்கையினுடைய சிறைச்சாலைகள் காணப்படும். சிறைச்சாலை இருக்கு. அது இது இன்னொரு விதத்தை பார்க்கணும். நேற்று ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த
யாழ்ப்பாண சிறைச்சாலைகள் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விடயத்தில் நம்ம கொஞ்சம் இன்னுமே யாழ் சிறைச்சாலைகள் சம்பந்தமான விடயத்தில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் காணக்கூடியமா இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் யாரோ திட்டமிட்ட ரீதியில் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இந்த சிறைச்சாலை கலவரங்கள் மீண்டும் 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 நடைபெறுகிறது என்றதான் பார்க்க முடியும். இன்னொரு வகையில் பார்க்க நேற்று இரவு மகேசின் சிறைச்சாலை கலவரம், திடீர் கலவரம். பிறகு அதே மாதிரி காலையில் குருவிட்ட சிறைச்சாலையில் கலவரம், 2 பேர் உயிரிழப்பு. பிறகு பல்லெண்ண சிறைச்சாலை நீர்கொழும்பல் சிறைச்சாலையில் கலவரம் வந்து கிட்டத்தட்ட மகர சிறைச்சாலை கலவரங்களோ சேர்த்து பார்க்க நீர்கொழும்பு மகர, அதுக்கு பிறகு மேகசின் குருவிட்ட மற்றது, அதுக்கு பிறகு கடைசியாக பல்லெண்ண சிறைச்சாலை கிட்டத்தட்ட 4க்கு மேற்பட்ட சிறைச்சாலைகளில் இந்த கலவரங்கள் அதிகரித்திருக்கிறத காணக்கூடிய ஒரு காணொலி. அடுத்த சிறைச்சாலை கலவரங்கள் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சிறைச்சாலை கைதிகள் தப்பித்து போன காணொலிகள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. குறிப்பாக வந்து சிறைச்சாலை சுத்து மதிலை உடைத்து கொண்டு முயற்சி ஒன்று மேற்கொண்டிருக்கார்கள், குத்துறார்கள். அப்படி சிறைச்சாலை மதிலை உடைச்சு அப்படியே தப்பிச்சு சொல்றதுக்கு, ஆனால் அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்காது. ஒருவேளை தப்பித்தால் பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் சாத்தியப்பாடு குறைவு தானே. அதுக்கும் விஜய் மாதிரி கதைக்கிறீங்க. விஜய் இதோண்டு பாருங்க, அவர் சங்கீதாவோட சேர்ந்துட்டு சங்கீதா அவர்களோட சேர்ந்துட்டு அதுவும் தேவையில்லை. விவாகரத்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இது அது வேணியின் நியூஸ் அப்படி தேவையில்லை, அது மிகவும் தேவையில்லாவே இல்லையா? அவருக்கு சேர்ந்த என்ன சேராடி தானே என்ன அடுத்த குடும்ப கதை என்னத்துக்கு தனிப்பட்ட பிரச்சனை மெட்டாக்களுக்கு சொல்லுங்க. தனிப்பட்ட பிரச்சனையே என் உதாரணமா மாத்துவான், சேர்ந்தா என்ன சீராட்டி என்ன, அதை வேண்ட தனிப்பட்ட பிரச்சனை. இதை வச்சே 2 நிமிஷம் காய்ப்பார். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் இந்த தையிட்டி பவானி வீதி. தையிட்டி நேற்றைய தினம் நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தையிட்டி பவானி வீதியை முற்றாகவே அந்த வழக்கு, அதாவது போலீசாரால தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அப்ப இனி வந்து அது உள்ளூராட்சி சபைக்கு தான் சொந்தம், பிரதேச சபைக்கு தான் அந்த வீதி. அப்படி சொல்லல, வழக்கினை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு, போலீசார் தொடுக்கப்பட்ட வழக்கு. இது என்ன அந்த இருந்தாலும் கூட அந்த வீதியை விடுவிக்கிற சம்பந்தமான விடயத்துல போலீசார் மிரட்டி இருக்கின்றார்கள் இல்லையா? அது தொடர்பான ஒரு விடயம் தான் இப்போ வந்து பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றம் கண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தவிசாளரை நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது, அந்த வீதியினை விடுவிக்க என்ற மாதிரி ஒரு மிரட்டல் தொடுத்ததாக கருத்தோடு பரவுகிறது. அதன் அடிப்படையில் மேல்மட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கடிதம் எழுதப் போவதாகவும் சொல்லப்படுகிறது. இனி வருங்காலங்களில் போலீஸ் மிரட்டல்கள் கொஞ்சம் உள்ளூராட்சி சபைகளுக்கு அதிகமாக இருக்கிறத பற்றி பேசலாம் இல்லையா? ஏன்னா உள்ளூராட்சி சபைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்மானம் கொண்டு வரைக்கும் அதுக்கு எதிராக ஏதாவது வழக்கு மற்றது உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் சார்ந்த ஒரு குழப்ப நிலை காணப்படுது. அவர்களுடைய அதிகாரம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு என்ன, பாரி ஒரு போட் வைக்கிறதுல இருந்து இங்கே பிரச்சனை, போட் வச்சா ஒரு பிரச்சனை, போட் வைக்காட்டிக்கு ஒரு பிரச்சனை உண்டு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக இப்போ இந்த தையிட்டு பிரச்சனை போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு விடயம், இந்த சாரா ஜெஸ்மின் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெரிய அளவு அவர் மரணிக்கவில்லை, அவருடைய மரணிக்கவில்லைன்னா அவருடைய உடல் கிடைக்கவில்லை, மரணித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற விமர்சனம் தான் அதிகமாக இருக்கிறது. ஏண்டா அந்த சாய்ந்த மருது பகுதியில் அந்த நடந்த அந்த படுகொலைகள்ல அவரோட உடல் இல்லை என்ற விஷயம் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக அதுலேயும் 2 மோட்டார் சைக்கிளை வந்து வருகிறார்களாம். யாரு இந்த வெடி மருந்து பயன்படுத்தி அதுல வந்து ஒரு மோட்டர் சைக்கிள் தான் கிடைக்கும், இன்னொரு மோட்டர் சைக்கிள் இல்ல என்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு மோட்டர் சைக்கிள் வந்து யுவாவா இருக்கலாமோ, தப்பி இருக்கலாமோ, அந்த வாகனத்தை பயன்படுத்தி தப்பி இருக்கலாம் அதுதான் ஒரு கருத்து. வாகன தட்டுப்பாடு எல்லாம் இல்லை தானே? இல்லை, இப்போ வாகனங்கள் போய் இலவா செஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ இந்தியாவுக்கு தப்பி போயிருக்கலாம்ன்ற ஒரு கருத்தில் பாடம் இருந்தது. இந்தியா எங்கேயாச்சும் தப்பி இருக்கலாம். அதே மாதிரி சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய வாக்குமூலம் ஒன்றில் இவா வந்து சாரா ஜெஸ்மின் இருக்கிறா தானே, அவ வந்து இறந்து விட்டான்றதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லியே அவர் இறந்து விட்டார் என்பதை நிரூபிப்பதற்காக மீண்டும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது. 3வது தடவை டிஎன்ஏ பரிசோதனை செய்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான விஷயமாக இது மாறி இருக்கின்றது என்று பேசப்பட்டது இல்லையா? இப்போ அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சிறைச்சாலை கலவரங்கள் பெரிய அளவு விஷயமாக மாறி இருக்கின்றது. இந்த அரசாங்கத்துக்கு யார் இந்த சிறைச்சாலை கலவரங்கள் பின்புலத்தில் இருக்கிறன்ற ஒரு கேள்வி ஒன்று உள்ளது. இவர்கள் என்னதான் போதைப்பொருள் கலவரம் என்று சொல்லினாலும் முன்னைய காலகட்டங்களில் ஒரு 3-4 கலவரங்கள் தொடர்ந்து நடக்கல. இப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட நீர்கொழும்பு கலவரம் வந்து பெரிய ஒரு கலவரம், நிறைய பேர் 30 பேருக்கு அதிகமாக உயிரிழந்தாங்க. அந்த கலவரம் நடைபெற்று சில தினங்களுக்கு அடுத்தடுத்த சிறைச்சாலை கலவரங்கள், அங்கேயும் உயிர் பலிகள்
என்று பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி ஏற்படுது தானே. உயிர் பலி ஆனா, பொருட்சேதம். ஓ, சிறைச்சாலை நீர்கொழும்பு ஏற்படும்போது மற்ற இடங்களில் சரியான முறையில் பாதுகாப்பு அதிகரிக்கும். அடுத்து அந்த அந்த மெலிதிய சிறைச்சாலை நடக்காம இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை அதில் எடுத்துட்டு போகணும் என்ற மாதிரி தான் இப்ப இருக்குன்னு. இப்ப ஒரு பின்புலத்துல எதிர்க்கட்சிகள் ஒரு சிலர் இதுல இருந்து செயல்படுகின்றனர். அதுக்கு இப்ப இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்ன? தங்களுடைய சிறை கைதிகளை பாதுகாக்கிறது. பாதுகாக்கணும். அப்ப அந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய கடமைகளை தவற விடையிலாதானே. ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது மோகின்ராஜ், இது இந்த வீட்டுக்காவல், அதுக்கே அமைச்சரவை அங்கீகாரம் கொடுக்க இவ்வளவு காலம் சென்றிருக்கு. ஆனா இந்த சிறைச்சாலை கிணறும் இந்த 1 மாத இடைவெளியே டக்கு வீட்டு காவல் வந்து சாத்தியப்பாடு இருக்கா இல்லையான்றது அது வேற கதை. சிறைச்சாலையில கைதிகள் அடைக்கிறத விட வீட்டு காவல்ல வைக்கிறது வந்து செலவுகளை அதிகம் என்று கூட சொல்லப்படுது. செலவு அதிகம் சொல்ல நடைமுறையில பார்க்கும்போது அது தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்க பார்க்கணும். அப்போ ஒருவேளை இப்போ அது அந்த வீட்டுக்காவல் விஷயம் வந்தோன்னா இந்த ராஜபக்சர்கள் குழாமினர் அல்லது எதிர்கட்சியில் இருக்க முக்கிய பிரமுகர்கள் கொஞ்சம் பயந்திருக்கிறார்கள் என்று பேசப்படுது. அவர்களை வைப்பார்கள் அவர்களை அது இலகுதானே. அப்ப அப்படி உடனடியாக வீட்டுக்காவல் ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தி விடுறது அந்த இடத்துல. கொரோனா வந்த மாதிரி தான் கொரோனா வந்த வழியா போயிடாது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். கொரோனாவை கூட தனிமைப்படுத்தல் என்ற அடிப்படையில் வரும். அதுக்கு வேற யாரும் பாதுகாப்புக்கு நிற்க தேவையில்லை. இங்க பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வச்சு ஒன்று இருக்கணும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இது வந்து பெரிய விஷயமா மாறி இருக்கு. அது இந்த பாதுகாப்புன்றது எல்லா கைதிகளுக்கும் பொருந்தாது. இது வீட்டுக்காவல்ன்றது எல்லா கைதிகளுக்கும் பொருந்தாது. அதுக்கு ஏற்ற கைதிகளுக்கு தான், எல்லா குற்றச்செயல்களுக்கும் பொருந்தாது. எல்லா குற்றச்செயல்களுக்கும் பொருந்தாது. அப்படியா நிறைய விஷயங்கள் இந்த நாட்டு பரப்பில் அரசியல் பரப்பில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த கதை என்ன? அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.